உங்களுக்கு செகண்ட் ஸ்டெட் குத்தணும்னு ஆசையா இருக்கா? அப்ப நான் சொல்ல போற இந்த இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணாம பாருங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. பொதுவா எல்லாரும் பண்ற இந்த மிஸ்டேக்ஸ்னால தான் இந்த செகண்ட் பியர்சிங் சரியா ஹீல் ஆக மாட்டேங்குது. அதுல ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? காதுல எந்த ஸ்பாட்ல செகண்ட் பியர்சிங் பண்ணணும்னே தெரியாம போய் பண்றதுதான். சேஃபான ஸ்பாட் எதுன்னு பாத்தீங்கன்னா காதலனே நம்ம ஃபர்ஸ்ட் பியர்ஸ் பண்ணிருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 to 8 மில்லிமீட்டர் மேல அந்த சாஃப்ட் பார்ட் தான் இருக்கிறதுலே சேஃபான பிளேஸ். செகண்ட் மிஸ்டேக் நீங்க எங்க போய் பியர்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறது தான். காதல தான் குத்துனாங்கண்ணே. ஒரு ஸ்டெரைல் என்விரான்மெண்ட் இருக்கிற மாதிரி டெர்மட்டாலஜிஸ்ட் கிளினிக் இல்ல ENT டாக்டர் கிளினிக் இல்ல ஒரு ப்ரொஃபஷனல் இயர் பியர்சர் கிட்ட பண்ணிக்கலாம். தேர்ட் மிஸ்டேக், பியர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சீப் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இயரிங்ஸை யூஸ் பண்றது. எய்தர் கோல்ட் ஆர் டைட்டானியம் ஆர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிற மாதிரியான இயரிங்ஸை சூஸ் பண்ணிக்கும். ஏன்னா நிக்கல் இருக்கிற இயரிங்ஸ் அலர்ஜி அண்ட் இரிட்டேஷன் கொடுக்கும். குத்துனதுமே ஒரு மைல்ட் பெயின் ரெட்னஸ் காமன் தான். பட் அதை தாண்டி ப்ராப்பரா ஹீல் ஆகணும்னா ஆஃப்டர் கேர் ரொம்ப முக்கியம். ஸோ ஆஃப்டர் கேர்ல என்னெல்லாம் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். என்னை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்டட்னு கமெண்ட் பண்ணுங்க.